திமுகவுக்கு எச்சரிக்கை மணி அடித்த விஜய். பற்றி எரியும் திமுக கூட்டணி. சென்னையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய், கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தாள முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை. நீங்கள் உங்களின் சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அத்தனையும் 2026 மக்களே மைனஸாக்கி விடுவார்கள் என்று நேரடியாகவே திமுகவுக்கு எச்சரிக்கை மணி அடித்துள்ளார். இதனை விஜயின் தேர்தல் போருக்கான முழக்கம் என்று கூட சொல்லலாம். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தை கட்சிக்கு உரிய தொகுதி பங்கீடு அளிக்கப்படுவதில்லை, மரியாதையும் கொடுக்கப்படுவதில்லை என்ற விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் விஜயின் இந்த போர் முழக்கம் கவனம் பெற்றுள்ளது. ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று திருமாவளவன் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு போட்ட ட்வீட் திமுக கூட்டணியில் பெரும் பூகம்பத்தை கிளப்பியது. அதனை சரியாக பயன்படுத்திக் கொண்ட விஜய் தனது கட்சி மாநாட்டில் கூட்டணிக்கு வரும் தோழமைகளுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு தருவோம் என்று பகிரங்கமாகவே கூட்டணி அழைப்பை விசிகாவுக்கு விடுத்திருந்தார். 2026 தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து நின்று தனது பலத்தை நிரூபிப்பது உறுதி என்று சொல்லப்பட்டாலும் தான் சந்திக்கும் முதல் தேர்தலிலேயே வலுவான கூட்டணியை அமைத்து தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற இலக்கோடு விஜய் களம் இறங்கி இருப்பது இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது. நேற்று அரசியலுக்கு வந்த விஜயை இப்படி கணக்கு போடும்போது சீமானால் பேராசன் என்று அழைக்கப்படும் திருமாவளவன் கணக்கு போடாமலா இருப்பார்? திமுகவும் பாசிசம்தான் என்று சொன்ன விஜயுடன் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவரை நாங்கள் விமர்சிக்கவும் இல்லை என்று தெளிவாக எடுத்துரைக்கும் திருமாவளவன் திமுக கூட்டணியில் தான் தொடர்வோம் என்று மறக்காமல் சொல்வதன் பின்னணியில் உள்ள அரசியல் கணக்கு தெரியாதா என்ன என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். 2026 தேர்தலில் 40 தொகுதி அமைச்சரவையில் இடம் என்று திருமாவளவன் திமுகவிடம் கூட்டணி உடன்பாடு, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்ததான் நடக்கும் அனைத்தையும் பயன்படுத்திக் கொள்வதோடு ஆதவ் அர்ஜுனாவை பேசவிட்டு திமுகவினரின் ரியாக்ஷனையும் சோதிக்கிறார் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். ஏற்கனவே விஜய் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுகளுக்கு திமுக தரப்பில் இருந்து கடுமையான விமர்சனங்கள் எழத் தொடங்கியுள்ள நிலையில் திருமாவளவனின் அரசியல் கணக்கு தெரிந்த திமுகவின் தலைமை வெளிப்படையாக இது குறித்து எந்த கருத்தையும் பதிவு செய்ய போவதில்லை. மாறாக திரைமறைவில் காய் நகர்த்தும் என்கின்றனர் விவரம் தெரிந்தவர்கள்.